அத்தியாயங்கள் 1 முதல் 3 வரை சுருக்கம். முல்லை, தோழி மீராவுக்காக தீபாவாக ஒரு போலி டேட் செல்ல, அதில் தன் நிறுவன CEO பாரதியுடன் ஆகிறது. அங்கு ஏற்பட்ட எதிர்பாராத மொத்தம் முல்லையை குழப்பத்தில் ஆழ்த்த, பாரதி அவளுக்கு திருமண முன்மொழிவும் ஒரு போலி ஒப்பந்தமும் தருகிறான். தன் வேலையை பறிபோகாமல் காக்க மனமில்லாமல் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு முல்லை ஒரு சிக்கலான இரட்டை வாழ்க்கை வாழத் தொடங்குகிறாள். அத்தியாயம் 4. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு என் வாழ்க்கை ஒரு கயிற்றின் மீதான நடனமாக மாறியது. பாரதியுடன் ஒரு போலி நிச்சயதார்த்தத்தில் இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவரது நிறுவனத்தில் ஒரு சாதாரண ஊழியராகவும் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் இரு அடையாளங்களும் மோதாமல் இருக்க நான் படாத பாடுபட்டேன். அலுவலகத்திற்குச் செல்லவே பயமாக இருந்தது. லிப்டை தவிர்த்து படிக்கட்டுகளில் ஓடுவது, அவன் வரும் சத்தம் கேட்டால் உடனடியாக மறைவது, என் சக ஊழியர்களுடன் இருக்கும்போது அவரது பார்வை என் மீது படாமல் பார்த்துக் கொள்வது, இவை என் அன்றாட பணிகளாயின. ஒருமுறை என் கார்ப்பரேட் ஐடி கார்டை வேகமாக மறைக்க முயன்றேன், அவனுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்று. என் இதயத் துடிப்பு காதுகளில் கேட்டது. என் சக ஊழியர்கள் என்னைப் பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாதபடி நான் மிகவும் கவனமாக இருந்தேன். இந்த புதிய போலி உறவு பாரதியின் அன்பான தாத்தா மூலம் மேலும் சிக்கலானது. அவர் தீபாவாகிய என் மீது அளவற்ற பாசத்தை கொட்ட ஆரம்பித்தார். அவரது ஒவ்வொரு அன்பு வார்த்தையும் என் போய் வெளிப்பட்டால் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தை அதிகப்படுத்தியது. பாரதியுடன் எங்கள் போலி தேதிகளில் நாங்கள் மெதுவாக ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் வெறும் நடிப்பு என்று நினைத்தாலும் அவன் உண்மையாகவே ஒரு நல்லவன் என்பதை கண்டேன். பாரதியின் குணாதிசயங்களின் ஒரு மென்மையான பக்கத்தை நான் கண்டேன். அது என்னை ஆச்சரியப்படுத்தியது. நாங்கள் ஒருவரையொருவர் சீண்டிக் கொண்டாலும் சிரித்து மகிழ்ந்தோம். ஒரு மாலையில் எதிர்பாராத விதமாக பெய்த திடீர் மழையில் நாங்கள் இருவரும் சிக்கிக் கொண்டோம். மழையின் குளிர்ச்சியில் நாங்கள் சற்று நெருக்கமாக அமர்ந்தோம். அந்தச் சூழலின் கதகதப்பு எங்கள் இடையே ஒரு புதிய உணர்வை, ஒரு இனிமையான நெருக்கத்தை உருவாக்கியது. வெறும் வார்த்தைகளைத் தாண்டி எங்கள் இரு இதயங்களும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டது போல் உணர்ந்தேன். அது எங்களை வரம்பு மீற வைத்தது.